ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் நம்ம ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் மார்க்கெட்டாக செஞ்சிருக்காங்க. ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அரௌண்ட் 23,900 அந்த ரேஞ்சில். சரியா? ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுனில் நம்மளோட ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்களா மார்க்கெட் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு செல்லர்ஸோட கண்ட்ரோல் என்ன செய்யுது மார்க்கெட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அவங்களால என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பண்ண முடியும். நம்மளுக்கும் ஒரு கரெக்டான லெவல்ஸ் வந்து என்ன செய்யும், கிடைக்கும். ஓகே, அதனால தான் நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்யறோம், எப்பவுமே வந்து பார்ப்போம். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அப் ட்ரெண்டா போகிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு கீழே இருந்தாங்கன்னா டவுன் ட்ரெண்டா போகிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்க, S1 ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காதுங்க. நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம். சரிங்களா? ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம். நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்து கீழே வரதுக்கான சான்சஸும் இருக்கலாம். S2 வரைக்கும். சரிங்களா? அதுக்கு கீழே போச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து என்ன செய்யுங்க, சைட்வேஸாக போகிறதுக்கான சான்சஸும் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரே டைரக்ஷனாக போகிற சான்சஸும் வந்து என்ன செய்யும், இருக்கும். ஓகே, ஸோ அதையும் நம்ம வந்து தெளிவாக வந்து கவனிக்கணுங்க. ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, கரெக்டாக நம்மளுக்கு S1க்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் நடுவில் வந்து ஓப்பன் ஆயிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சர் நோக்கியும் போகலாம், நம்மளுக்கு S1 நோக்கி என்ன செய்யலாம், வரலாம். ஓகே, நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு 23,900 ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு ஓப்பன் அபோவ் தான் வந்து என்ன செய்யறாங்க மார்க்கெட் அப்படின்றது இருக்காங்க. ஓப்பன் பிலோ வந்து என்ன செய்யலைங்க, வரல. ஓப்பன் அபோவ் வந்து மார்க்கெட் இருக்கிறதுனால கரெக்டா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது போயிருக்கு. அதுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியலங்க, போக முடியல. சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கலாங்க, மார்க்கெட் அப்படின்றது அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து போகல. அங்கே இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னா S1 வரைக்கும் வந்திருக்காங்க. S1க்கு கீழே வந்து என்ன செய்ய முடியல, அவங்களால ஸ்டேபிள் பண்ண முடியல. S1க்கு மேலே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ S1க்கு மேலே இருக்கிற வரைக்குமே நம்மளுக்கு என்னதுங்க, S1 அண்ட் R1 அது என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராடல் ரேஞ்ச். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்குமே அந்த ஸ்ட்ராடலை நம்மளுக்கு செல் பண்ண செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. சரியா? அப்போ ஸ்ட்ராடலோட ரேஞ்ச் என்ன நேற்று இருந்தது பார்த்தீங்கன்னா 309 பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு நேற்று இருந்தது. இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 271 அப்படின்றது இருக்கு. அப்ப 38 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்கு, டிகே அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த டிகே வந்து யாருக்கு போகுங்க, செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட்டா வந்து போகும். புரியுதுங்களா? ஸோ இந்த இதை நீங்க புரிஞ்சுட்டாலே போதுங்க, மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன செய்ய முடியும், ஈஸியா வந்து உங்களாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேணாங்க, நம்மளோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த டுவெல் சார்ட்ல வந்து பார்க்கலாங்க. நம்ம கொடுத்த இண்டிகேட்டர் தாங்க இது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இன்னும் இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து கேட்குறீங்க. அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் நான் எங்கே போய் பார்க்குறது அப்படின்றத வந்து கேட்குறீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. சரியா? அதுக்கு நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு சர்ச் பண்ணிடாதீங்க நம்ம டெலிகிராம் நம்ம யூடியூப் சேனலோட நேம் போட்டு. ஏன்னா நிறைய ஃபேக் சேனல்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அவேர்னஸ்க்கு நம்மளோட இதில் டிஸ்க்ளைமரும் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய ஃபேக் சேனல்ஸ் வந்து இருக்குது. எல்லாரும் வந்து காசு வந்து பறிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுங்க, மோசடியில வந்து போய் மாட்டிக்காதீங்க. ஓகேவா? நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு கீழேயே, அதாவது டிஸ்கிரிப்ஷன்லயே நம்ம வந்து லிங்க் அப்படின்றது வந்து கொடுத்துருப்போம். அந்த லிங்க் மூலியமா மட்டும் என்ன பண்ணுங்க, ஜாயின் அப்படின்றது பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பின் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா? மேல வந்து பின் மெசேஜ் வந்து இருக்கும். அதுல வந்து ஒரு 4 இண்டிகேட்டர் 5 இண்டிகேட்டருக்கு மேல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பப்ளிஷ் அப்படின்றது பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பிரீமியம் அடிப்படையில் நம்ம பண்ணது தான். ஓகேங்களா? சைடுவேஸ் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட லெவல்ஸ் மிட் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. பேஸ் வேல்யூ இண்டிகேட்டர். ஸோ அது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர் தான். கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சரியா? அதுக்கு நீங்க மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம், 23,950 அப்படின்றது எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா அதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருந்தாங்க இல்லையா? ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா என்ன இருந்தாங்க, 23,950 இருந்தாங்க. இதுல கால் இன்புட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுல நம்ம எப்பவுமே என்ன கவனிக்கணும் அப்படின்னா, யாரு வந்து விவேப்க்கு மேல இருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம், யாரு விவேப்க்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். விவேப்க்கு மேல இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்வோம், அவங்க மேலதான் ஃபோக்கஸ் அப்படின்றத வந்து பண்ணணும். ஏன்னா அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலையில நம்மளுக்கு விவேப்க்கு மேல இருக்கிறது கால் ஆப்ஷன் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன், இந்த கிரீன் அண்ட் ரெட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன். சரியா? அதை நான் வச்சுக்கோங்க. இதுல நீங்க வந்து கலர்ஸை மாத்திக்க முடியும். உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து என்ன செய்ய முடியும், மாத்திக்க முடியும். செட்டிங்ல எல்லாமே ஆப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே,
ஸோ அப்போ நம்மளுக்கு விஎஃப்க்கு மேலே கால் ஆப்ஷன் இருக்கிறாங்க, விஎஃப்க்கு கீழே வந்து புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இங்கே மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சரியா, அங்கே மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இதில் வந்து கால் ஆப்ஷனால டாமினேட் பண்ணி மேலே போக முடியல. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன பண்றாங்க, புட் ஆப்ஷன் தான் இங்கே இருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. சரியா, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டு அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணுது, மீட்டிங் அப்படின்றது நடக்குது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏன் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சிருக்கோங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஏடிஎம் ஸ்டேக் நம்ம எடுத்துட்டாலே யார் மேலே இருக்கிறாங்களோ, சரியா, அதாவது நம்மளுக்கு இந்த விவாப் விட்டுருங்க, விவாப்க்கு மேலே வந்து கால் ஆப்ஷன் இருக்கிறாங்க. பட் ஆனால் மீட்டிங் நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் மேலே இருக்கு, கால் ஆப்ஷன் கீழே இருக்கு. அப்போ நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட் நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது புட் ஆப்ஷன் மேலே இருக்கும்போது கால் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன செய்யணும், இதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு ஐடிஎம் ஸ்டேக் எடுத்து இதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களா, அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து இவங்க பிரேக் பண்ணி 100 பாயிண்ட் ஐடிஎம்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத என்ன செய்யணும், நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ அதை கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ 23,950 அப்படின்ற புட் ஆப்ஷன், சரியா. ஸோ அதோட நம்ம எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 23,950 புட் ஆப்ஷன் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஏடிஎம் ஸ்டேக், சரியா. அப்போ நம்ம அதுல இருந்து 100 பாயிண்ட் தள்ளி ஒரு கால் ஆப்ஷனோட ஐடிஎம் வந்து எடுக்கணும். அதை எடுத்தாதான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களா அப்படின்றது தெரிய வரும், சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக நீங்கள் 9:35 கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. பட் ஆனால் என்ன செஞ்சிருக்கிறாங்க, டாமினேட்லாம் பண்ண முடியல. அங்கேயே ஒரு பெரிய விக் இவங்களும் வச்சிருக்கிறாங்க, அவங்களும் வச்சு நல்ல ரிவர்சல் அப்படின்றது கால் ஆப்ஷன்ல வந்து கொடுத்துட்டாங்க, சரியா. கால் ஆப்ஷன்ல வந்து என்ன நடந்திருக்குங்க, இங்க ஒரு பெரிய ரிவர்சல் அப்படின்றது நடந்துச்சு. அதே மாதிரி புட் ஆப்ஷன்லயும் இங்க ரிவர்சல் வந்து கொடுத்து அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேல வந்துட்டாங்க. கால் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி நம்மளுக்கு மேலே வந்துட்டாங்க. மேலே வந்துட்டு இவங்க நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி போகிறாங்களா, இல்லைன்னா 50 பாயிண்ட் ஐடிஎம்லேருந்து நம்மளுக்கு திரும்பிட்டாங்களா அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். அப்போ இவங்க நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க, அதே மாதிரி தான் நம்ம போயிட்டு புட் ஆப்ஷனில் உள்ள அதுலேருந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம அதில் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு 23,950 கால் ஆப்ஷன் அப்படின்னா 24,050 அப்படின்ற புட் ஆப்ஷன் ஐடிஎம் வந்து எடுத்து அதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களா அப்படின்றது தெரிய வரும். அப்போ 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆனாதான் அவங்களுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் நம்மளுக்கு அந்த 24,050 அப்படின்ற புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ணியிருக்கணும், சரிங்களா. இங்க வந்து பாருங்க, நம்மளுக்கு மீட்டிங்கே நடக்கல. ஒரு 2 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்கு, கேப் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. இங்க இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, சரியா. அப்ப நம்மளுக்கு இதுல வந்து என்ன செய்யலைங்க, வாய்ப்பு அப்படின்றது வந்து இல்லை, சரியா. வாய்ப்பு இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த லெவலுக்கு தான் போயிருக்கிறாங்க. எந்த லெவலுக்குங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு கரெக்டா அதை டாமினேட் பண்ணி மேல வராங்க. மேல வந்ததுமே இங்க இருந்து 136ல இருந்து எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க, 155, சரிங்களா. அப்போ ஒரு 20 பாயிண்ட் தான் நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது வந்து கால் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஏடிஎம்ல இருந்து ஒரு 50 பாயிண்ட் தான் ஐடிஎம் நோக்கி போயிருக்கு, சரியா. அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்யல, தக்க வைக்க கூட முடியல. இங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க இதோட சேர்த்து நீங்க நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, டெய்லி நம்ம லெவல்ஸ் கொடுப்போம் ஆப்ஷன் பிரீமியத்துல. ஸோ அதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து பாருங்க, மிட் ரேஞ்சு, அந்த மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்து என்ன செய்யல, கால் ஆப்ஷன் அப்படின்றது போகல. இதுலேயும் நம்ம வந்து 23,950 நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு காலையில் ஏடிஎம் ஸ்டேக், எப்பவுமே ஏடிஎம் ஸ்டேக் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம், சரியா. இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்சுக்கு மேலே போக முடியல, அங்கேருந்து ரிவர்சல். அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிட் ரேஞ்சுக்கு மேலே போக முடியல, அங்கேருந்து ரிவர்சல், ஓகேங்களா. ஸோ இதோட நீங்கள் இதையும் வந்து ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும், ஏன் இது போகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குங்க, இங்கே இருந்து புட் ஆப்ஷன் ரிவர்சல் ஆனவங்க நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட்டுக்கு மேலே செஞ்சிருக்கு மூமெண்டம் அப்படின்றது இண்டெக்ஸில் வந்து வந்திருந்தது. அப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 158ல இருந்து ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரேக் எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க, 296 வரை போயிருக்கிறாங்க. அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு 90% வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குங்க, மார்க்கெட்டில் வந்து மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு நம்மளுக்கு ஆப்ஷனில், ஓகேங்களா. ஸோ இதையும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து கவனிக்கணும், ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அகைன் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, மீட்டிங் அப்படின்றது பண்ணிட்டாங்க. யாருங்க, 23,950 அப்படின்றது இந்த இடத்துல மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ இதுல ரெண்டாவது நம்மளுக்கு என்ன பண்றாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க டாமினேட் பண்ணி மேலே வந்துடுறாங்க. எத்தனை மணிக்கு, 12:10க்குலாம் நம்மளுக்கு மேலே வந்துடுறாங்க, சரியா. அப்போ இவங்க நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க
இங்கேருந்து நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கேருந்து மேலே போனால் நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்? ஃபர்ஸ்ட் 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும். அப்போ அந்த 50 பாயிண்ட் நம்மளுக்கு நோக்கி போயிருக்கிறாங்களா, அதை டாமினேட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம 850 அப்படின்ற கால ஆப்ஷனை இதோட மீட் பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். கரெக்டாக வந்து பாருங்க, கரெக்டாக அந்த 12:10 இருந்து 12:30க்குலாம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு அவங்கள டாமினேட் பண்ணி மேலே போயிட்டாங்க. சரியா, அவங்களை டாமினேட் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து மேலே போயிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா, அவங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா யாருங்க மீட் பண்ணணும்? அதுலேருந்து 100 பாயிண்ட் மேலே 23,750. சரியா, ஸோ அப்போ அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்போ நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் ஆயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா, 100 பாயிண்ட் ஐடிஎம்க்கு மேலே அவங்களால போக முடியல. கரெக்டாக 100 பாயிண்ட் ஐடிஎம்ல வந்து மார்க்கெட் அப்படி வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு சைடு வேஸ்ல வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோங்க, ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் அதுலேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வர சான்சஸ் இருக்கும். இல்லைனா 150 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வர சான்ஸ் இருக்கும். இல்லைனா 200 பாயிண்ட் ஐடிஎம், அந்த மூணுலையுமே வந்து சான்சஸ் இருக்கும். அது எத்தனை பர்சன்டேஜ் சான்சஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். சரியா, 100 பாயிண்ட் ஐடிஎம் நம்மளுக்கு 50% சான்ஸ் வந்து இருக்கும் நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்காக. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு 150 பாயிண்ட் ஐடிஎம் போய் ரீச் ஆனாங்கன்னா அது ஒரு 60% to 65% நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 75% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஐடிஎம் ஆனால் மட்டும்தான் நடக்கும். அந்த 200 பாயிண்ட் ஐடிஎம் ஆனாங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரிவர்சல் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். அது 70% வந்து நம்மளுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ அதை நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்க. சரியா, அது நம்மளுக்கு கொஞ்சம் வால்டிலிட்டி இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். சரியா, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, டன். ஸோ அடுத்து நம்ம நேற்று எடுத்தது சரிங்களா, நேற்று நம்ம இந்த லெவல்ஸ் வந்து எடுத்திருந்தோம் இல்லையா, இது ப்ரீமியம் அடிப்படையில் எடுக்கக்கூடிய லெவல்ஸ். ஸோ இதுக்கான கிளாஸஸ் அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேங்க. இப்போ கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இல்லை சரிங்களா, ஃப்ரீயாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து செய்கிறேன், நான் வந்து லைவ் வந்துடுறேன். எல்லாரும் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ கிளாஸ், எந்த டேட்டில் கிளாஸ் இருக்கும், எந்த டைமிங்கில் இருக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப் வழியாக என்ன செய்யும், அப்டேட் அப்படின்றது வந்து வந்துடும். மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் என்ன செய்யுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் வந்து 23,950 நம்ம வந்து எடுத்திருந்தோம். இதில் நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்தது என்ன அப்படின்னா 180, 132 அப்படின்ற 2 லெவல் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரியா, இந்த மித்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் டேல நம்மளோட வீடியோவில் கொடுத்த லெவல்ஸ் தான். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு காலையில் மீட்டிங் அப்படின்றது பண்ணியிருக்கிறாங்க. இதில் புட் ஆப்ஷன் மேலேயும் கால் ஆப்ஷன் கீழே இருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் மேலே இருந்தாலுமே மீட் பண்ணிட்டு மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்து என்ன செய்ய முடியலைங்க, போக முடியல. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் நடக்குது. அகைன் மீட்டிங் நடந்து கால் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி மேலே வராங்க. இதுலேயும் நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்து என்ன செய்ய போக முடியல. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. சப்போர்ட் லெவலுக்கு கீழே போகல. சப்போர்ட்லேருந்து அவங்களும் வந்து அகைன் மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி கரெக்டாக மிட் ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க. மிட் ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா R1 வரைக்கும் போயிருக்கிறாங்க. R1க்கு மேலே போக முடியல. சரியா, R1க்கு மேலே போக முடியல. அங்கேருந்து நம்மளுக்கு அகைன் ரிவர்சல் வந்து வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேயே R1 போய் ரீச் ஆயிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் நம்மளுக்கு S2 வந்து போய் ரீச் பண்ணிட்டாங்க. S2 போய் ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன்லையும் நம்மளுக்கு அங்கேருந்து தொட்டுட்டு ரெண்டாவது நம்மளுக்கு எங்கே வரைக்கும் வந்துருக்காங்க அப்படின்னா மிட் ரேஞ்ச் வரைக்குமே வந்துருக்காங்க. மிட் ரேஞ்சுக்கு கீழே போகல. நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து ரெண்டாவது நம்மளுக்கு R1 போகிறாங்க. R1லேருந்து தொட்டுட்டு ரெண்டாவது நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, க்ளோசிங் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க மார்க்கெட்டில். சரியா, ஸோ இந்த லெவலையும் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, டெய்லி வந்து அனலைஸ் பண்ணுங்க. இதில் வந்து நான் வந்து எந்த ஒரு பைசல்லுமே கொடுக்கலங்க. சரியா, நீங்கள் வந்து இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல பை பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து கொடுக்கல. ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்களா அனலைஸ் பண்ணி நீங்களா ஒரு இதை வந்து பில்ட் பண்ணுங்க. சரியா, அந்த டைரக்ஷன் நம்ம எப்படி பார்க்குறோம், அதே மாதிரி மீட்டிங் பாயிண்ட் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்களே வந்து போட்டு பார்த்து அனலைஸ் பண்ணாதான் இதோட கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரிய வரும். சரியா, ஸோ அது வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அது டெய்லி பார்க்க உங்களுக்கு புரிய வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் என்ன நடக்குது. அப்போ நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம்லேருந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் போனால் என்ன நடக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். சரியா, ஆப்ஷன் பிரீமியத்தோட பிஹேவியரை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இதுதான் ரொம்ப மிகப்பெரிய கேமிங் அப்படின்றது வந்து இதில் தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அப்போ நீங்கள் இதை கான்செப்டை தான் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். ஓகே, டன். ஸோ இப்போ நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு
ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணுங்க, ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் வந்து எடுக்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம எதுல வந்து டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இதுல காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ட்ல எதுல கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,850 அப்படின்ற ஸ்ட்ரைக்ல தான் நம்மளுக்கு கம்மியா இருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்ப அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் வந்து எடுக்க போறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,872 அப்படின்றது கிடைச்சிருக்காங்க. R1 23,988 அப்படின்ற லெவலும், R2 24,043 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. S1 23,734 அப்படின்ற லெவலும், S2 23,672 அப்படின்ற லெவலும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா S1க்கு கீழேயோ இல்லைன்னா R1க்கு மேலேயோ நம்மளோட ஸ்டாண்டல் ரேஞ்சுக்கு மேலேயோ கீழேயோ ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்ம 920 ஸ்டாண்டலை பேஸ் பண்ணி என்ன செய்யணுங்க, லெவல்ஸை வந்து மாற்றிக்கணும். அது நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் அப்டேட் அப்படின்றது பண்ணிடுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல என்ன செய்யுங்க, ஜாயின்ட் அப்படின்றது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மிட் ரேஞ்சா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பிரீமியம்ல 127 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காங்க. R1 183, R2 239, R3 275 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. S1 85, S2 63, S3 42 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தில் இருக்கிற லெவல்ஸ் என்ன செய்யாதுங்க, மாற போகிறது கிடையாது. நம்மளுக்கு ஒன்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும்தான் மாறும். சரிங்களா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். பட் ஆனால் இந்த லெவல்ஸ் வந்து அதே லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸை நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வேணாலும் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அது என்ன இருக்கணுங்க, இந்த லெவல்ஸுக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த லெவல்ஸுக்குள்ளே எந்த ஸ்ட்ரைக் இருக்குதோ அந்த ஸ்ட்ரைக்கில் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த லெவல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆனால் மேக்ஸிமம் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் அதே மாதிரி ஏடிஎம் ஸ்ட்ரைக்லேயே யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.